ஹாய் ஹலோ. இன்றைக்கி கூகுளில் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா BRAINFuck அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ அந்த லாங்குவேஜ் தான் நம்ம தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்தியாவில் சரி, தமிழ்நாட்டில் சரி, ஃபஸ்ட்டு தமிழ் அப்லோட் பண்ணுறது நம்ம தான். ஸோ இதில் எப்படி அடிஷன் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணுறது, அது டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ வாங்க பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு கஜேந்திரன். இன்றைக்கி நம்ம வந்து BRAINFuck யூஸ் பண்ணி ஒரு அடிஷன் எப்படி பண்ணுறது, சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி தான் சொல்ல போகிறோம் நம்ம. இது ஒரு ஆன்லைன் கம்பைலர் மாதிரி. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 6 டிஜிட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6. அதாவது இப்போ அது எப்படி புரிஞ்சுக்கும்னா, இப்போ ஜாவாக்கு JVM சொல்கிறோம்ல, அதை போல் இந்த இன்டர்பிரட்டர் எப்படி புரிஞ்சுக்குன்னா இது 6ன்னு புரிஞ்சுக்கும். நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது 0 to 5 அங்கே 6ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். அதாவது 6 நம்ம கொடுத்துருவோம். நம்ம இது வந்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். நான் ஸ்டெப்பு கொடுக்குறேன். நான் அதாவது 1 2 3 4 5 6. சரிங்களா? ஓகே. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நான் திரும்ப டைப் பண்ணுறேன். இப்போ இந்த செல்லுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணால், இந்த சிம்பிள் போட்டால் இந்த செல்லுக்கு போகும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், இங்கே இந்த செல்லு நிற்கிதுல்ல. ஸோ அதே போல் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த செல்லில் போய்ட்டு நான் வந்து ஒரு 4 அதாவது 4 கவுண்ட் கொடுக்குறேன். நான் 1 2 3 4. இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுதில்ல, இது அப்படின்னு நம்ம ஸ்லோவாக பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ ஸ்டெப் வைஸ் கொடுக்குறேன் பாரு. ஃபஸ்ட்டு செல்லில் 1 2 3 4 5 6 கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு தடவை ஸ்டெப் கொடுத்தா இந்த இது வரணும். பாருங்கள், ஸ்டெப் கொடுக்குறேன் நான். அதாவது இந்த கர்சரில் வந்து 0ல் வந்து நிற்கிது. இப்போ 1 2 3 4. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும். அப்போ 10 வரும். இப்போ சின்ன கற்பனை, இப்போ வந்து 2 டிஃபன் பாக்ஸ் இருக்குது. ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து லெமன் ரைஸ் இருக்குது, இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வந்து கர்ட் ரைஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன் நான், இந்த ரைஸ் எடுத்து இதில் மிங்கிள் பண்ணுங்கும்போது இன்னொரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து தானே இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வைப்போம். அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் எம்டி ஆகும்ல, அதே போல் தான். இப்போ வந்து 6 4 கூட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 4 வந்து இது கூட ஆட் ஆகும். அப்போ வந்து இது 0 ஆயிரும். இல்லை வந்து பார்த்தோன்னா இது கூட ஆட் பண்ணும்போது இது 0 ஆயிரும். ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரெண்டுத்தையும் கூட்ட போகிறேன். நான் இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், லூப் கொடுக்குறேன். எதுக்கு லூப் கொடுக்குறேங்கிறத நான் சொல்லிடுறேன் டைப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த சைடு பின்னாடி சைடு போய்ட்டு நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். நான் அதாவது இந்த சைடில் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், முன்னாடி சைடில் இதில் போய்ட்டு ஒன்று மைனஸ் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னல, இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து நோட்டில் எழுதும்ல, 6 4 போட்டு கீழே கோடு போட்டு அதில் ஆன்சர் பண்ணல. அப்போ வந்து 6 7 8 9 10 அப்படி கூட்டும்போது ஒரு சைடில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த லாஜிக் தான். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ 2 ஸ்டெப் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஸ்டெப் கொடுக்குறேன். நான் ரைட்டு ஃபஸ்ட்டு 2 3 4 5 6 நம்மளுக்கு இது ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ இது கொடுத்தனா இந்த கர்சர் வரணும், ஏன்னா அப்படி தான் நம்ம கோடு எழுதிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் அடுத்த ஸ்டெப்பு இந்த செல்லில் போய்ட்டு 1 2 3 4 இப்போ வந்துருச்சா. இப்போ லூப்புக்குள்ளே போகுது. அடுத்த ஸ்டெப் கொடுக்குறேன் பாருங்க, லூப்புக்குள்ளே போயிடுச்சு. அதில் போய்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், இந்த ப்ளஸ் கொடுத்துருக்கோன்னா இந்த சைடில் ஆட் பண்ண சொல்கிறோம், இந்த செல்லுக்கு போகணும்னு சொல்கிறோம். அதாவது ப்ரீவியஸ் பேக்வேர்டு மாதிரி. இப்போ கொடுக்குறேன், அடுத்த ஸ்டெப் கொடுக்குறேன். இங்கே போயிடுச்சு, ஆனால் நம்ம ஆட் பண்ணல, இங்கே போயிடுச்சு. இன்னொரு ஸ்டெப் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 7 வருது. திரும்ப கீழே வரும், இந்த செல்லுக்கு வந்துருச்சு. அங்கே போய்ட்டு ஒன்று மைனஸ் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ மைனஸ் பண்ணிடுச்சு. திரும்ப வந்து லூப் இன்னும் ஃபால்ஸ் ஆகல, அதாவது 0 வர வரலையும் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த கான்செப்ட். இப்போ நான் ஸ்டெப் கொடுக்குறேன், கீழே வருது. மேலே போய்ட்டு என்ன பண்ணுது, கர்சரில் வைக்கிது. அதில் போய்ட்டு ஆட் பண்ணுது, 8 வரும். திரும்ப கீழே வரும், அதில் போய்ட்டு மைனஸ் பண்ணும். திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும். அதில் போய்ட்டு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும், திரும்ப டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப கீழே வந்து மைனஸ் பண்ணிட்டு இங்கே 0 வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. அதான் சொன்னல, ஃபஸ்ட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் சொன்னால் அதே போல் தான். அப்போ நீங்கள் வந்து கர்ட் ரைஸ் லெமன் ரைஸ் இருக்கும்போது லெமன் ரைஸ் எடுத்து கர்ட் ரைஸில் போடுங்கும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் எம்டி ஆகும்ல. ஸோ அந்த லாஜிக் தான். ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பீடாக கொடுக்குறோம் பாருங்க. கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன அவுட்புட் வருது நம்மளுக்கு. ஸோ 10ன்னு சொல்லிட்டு வருது. இதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு டாட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாட் கொடுத்தோன்னா ஃபார் லூப்புக்குள்ளே டாட் கொடுக்குறேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரன் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னா நம்ம கீழே கன்சோல் விண்டில் வரலாம். அந்த வருது பாருங்கள். அப்போ அதாவது லூப்பில் எத்தனை தடவை ஓடுதோ அத்தனை தடவை நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? இதுதான் ஒரு அடிஷன், இப்படி பண்ணலாம். ஸோ ரெண்டாவது சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம். இங்கே பாருங்களேன், இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ரன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இது அதாவது 1 2 3 4 5 6. இப்போ இந்த செல்லுக்கு போகணும், அதோட என்ன பண்ணணும், 4. திரும்ப ஸ்டெப் கொடுக்குறேன். 1 அந்த செல்லுக்கு போயிடுச்சு. 1 2 3 4. இப்போ லூப்புக்குள்ளே வருது. லூப்புக்குள்ளே என்ன எழுதிருக்கோம் நம்ம, அதாவது இந்த செல்லில் போய்ட்டு 1 மைனஸ் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, இந்த செல்லில் போய்ட்டு 1 மைனஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டெப் கொடுக்குறோம் பாருங்களேன். இப்போ வந்து 6 வந்து 5ஆம் வரும். இந்த இடத்துல கொடுக்குறேன் நான். இந்த செல்லுக்கு போயிடுச்சு, அதோட மைனஸ் பண்ணது 5. திரும்ப இந்த செல்லுக்கு போகுது, அதோட 1 மைனஸ் பண்ணது 3. திரும்ப லூப்பு இன்னும் ஃபால்ஸ் ஆகலை, அதனால் லூப்புக்குள்ளேயே ஓடுது. இப்போ போய்ட்டு நான் 5ஓட 1 மைனஸ் 4 வரும். திரும்ப அதே போல் 3 மைனஸ் 2ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் 4 மைனஸ் 1 3 வரும். அதுக்கு 2 மைனஸ் 1 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
3 - 1 2 வரும், அங்கே 0 ஆயிரும். இப்போ இதோட நம்மளுக்கு வந்து லூப் முடிஞ்சிடும். ஏன் லூப் முடிஞ்சிடும்னா நம்மளுக்கு இந்த பொசிஷன் 0 வந்துருச்சு இல்லை. ஸோ இப்போ 6 எதுனா அது 6 - 4 என்னென்னா அதோட அவுட்புட் வந்து 2. சரிங்களா? இப்போ அடிஷன் பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொன்னல. இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டோன்னா ஒரு லூப் எப்படி இன்டெப்த்தாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம், நம்ம உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் தான் சொல்கிறோம் நம்ம. இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஜாவாலாம் நீங்கள் படிக்கும்போது பார்த்தா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்பர் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இப்போ மட்டும் லெட்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் கண்டினியூவாக சொல்கிறேன். நான் இப்போ வந்து எனக்கு 65 பிரிண்ட் ஆகணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 10 கொடுத்துருக்கேன் நான். இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி பக்கத்துலேயே கொடுக்குறேன் நான். 20 இங்கே நான் 30 40 50 60 இப்போ என்ன பண்ணுறேன் 70 கொடுத்துருக்கேன். அதில் வந்து 5 மைனஸ் பண்ணுறேன். இப்போ 65 இருக்குது. இப்போ டாட்னா பிரிண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் நான். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ லாஸ்ட்டில் 65 இப்போ என்ன அவுட்புட் வருது, கேபிட்டல் ஏன்னு வருது. நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்தேன்னா ஏபிசிடி இல்லை உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணலாம். பட் எத்தனை தடவை கொடுக்க முடியும்? ஸோ அதுக்காக தானே ஓவர் கம் பண்ண தானே ஃபார் லூப் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டுன்னு 10 தடவை பிரிண்ட் பண்ணும். இப்போ 10 தடவை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எழுத முடியாதுல்ல. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோடருக்கான நல்லதே கிடையாது. இதே வந்து லூப்பை 10 தடவை ஓட விட்டு 10 தடவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் தான் இப்போ இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டால் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம். பட் இருந்தாலுமே ஃபார் லூப் யூஸ் பண்ணோம், அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ கேபிட்டல் ஏ லெட்டரோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 65, அதாவது 65 ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ. இப்போ வந்து 65 எப்படி கொடுக்கலாம்னா, இப்போ 10 × 6 அப்போ அது பைத்தார் 60 இல்லை பைத்தல் 70. 70ல் 5 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 65 வந்துடும். இப்போ அதை தான் நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நான் 10 கொடுத்துக்கிறேன் நான். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செல்லில் வந்து 10 இருக்கும். கரெக்டு. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக லூப்புக்குள்ளே போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த 10ஓட 7 மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது 7 தடவை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண முடியாது, அதாவது கூட்டலாம். அப்போ வந்து பைத்தியில் 70 பண்ணாலும் ஒன்று தான், 10 தடவை 7 7 கூட்டினாலும் வந்துடும், ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், லூப்புக்குள்ளே போய்ட்டு ரெண்டாவது செல்லில், அதாவது இந்த செல்லில் போய்ட்டு ரெண்டாவது செல்லில் போய்ட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு 7 ஆட் பண்ணுறேன் நான். 1 2 3 4 5 6 7. ஏன்னா அதோட நான் 5 மைனஸ் பண்ணி அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த செல்லில் போய்ட்டு வர்றதில் வந்து பார்த்தோன்னா 1 மைனஸ் பண்ணுறேன் நான். இந்த செல்லில் போய்ட்டு மைனஸ் பண்ணுறேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், லூப்பை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வரும்ல ஒரு ஆன்சர், அதோடு என்ன பண்ணுறேன் நான், 5 மைனஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5. எதுக்கு 5 மைனஸ் பண்ணுறேன்னா, பைத்தில் 70, 70ல் 5 போச்சுன்னா மீதி 65. 65 ஆஸ்கி வேல்யூ கேபிட்டல் ஏ. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வரணும், அதனால் நான் வந்து டாட் கொடுக்குறேன் நான். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ செல்லில் பாருங்கள், அப்படியே இந்த இதில் 65 வந்துருக்கு. இப்போ 65 அவுட்புட் என்ன, அது கேபிட்டல் ஏ. இந்த நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதே போல் நம்மளுக்கு வந்து ஏபிசிடி நம்ம 26 இல்லை உங்கள் நேம் எல்லாம், ஏன்னா ஏபிசிடிக்குள்ளே தான் எல்லா நேமும் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்துருச்சு, இந்த இடத்துல 1 வந்துருச்சு. 2 திரும்ப சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 2ல் நிற்கிது. 3 4 5 6 7 8 9 10. இப்போ லூப்புக்குள்ளே போகுது. லூப்புக்குள்ளே போனோன்னே இந்த செல்லில் போய்ட்டு 1 கவுண்ட் பண்ணுறேன் நான். அதாவது ரெண்டாவது செல் வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8. அதே போல் இங்கே மைனஸ் பண்ணுது. 10ல் 1 போச்சுன்னா மீதி 9 இருக்குது. திரும்ப லூப்பு தான், ஏன்னா 0 வரல, அதனால் இந்தாண்டா திரும்ப லூப் ஓடும். திரும்ப என்ன இந்த செல்லில் போய்ட்டு 7ஓட 1 கூட்டுது. அப்போ 8 9 10 11 12 13 14 வந்துடும். இங்கே போய்ட்டு 1 மைனஸ் பண்ணுது. அப்போ 8 இருக்கும். திரும்ப என்ன பண்ணுவோம், லூப் ஓடும்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு திரும்ப 14 ஆட் ஆகும். ஸோ இப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது எப்போ இதுனா, இந்த இடத்துல 0 இருக்கும்போது லூப் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும், நம்மளுக்கு கேபிட்டல் ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம திரும்ப சொல்கிறோம். நம்ம இது கஷ்டமான விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களுக்கு மற்ற லாங்குவேஜ் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே உள்ளது வந்து நம்மளுக்குள்ளே என்ன இருக்கும், நம்மளால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்க முடியுமா, ஸோ நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் இருக்கும். அப்போ வந்து உங்களுடைய எபிலிட்டி எப்படி வளர்த்துக்கலாம், உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை, லாஜிக்கல் திங்க் எப்படி வளர்த்துக்கலாம்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிறையா திங்க் பண்ணுவீங்க. அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களால் முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து பேசலாம். இது நான் உங்களுக்கு அஜேந்திரன். நன்றி, வணக்கம்.